சொல்லுங்க பாலாஜி, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன? பஞ்சாயத்து, இன்னைக்கு பஞ்சாயத்து சொல்லுங்க. குடுமையெல்லாம் பண்றீங்க. குடுமையை அவுத்துட்டேன். சண்டையில குடுமையை வெட்டிட்டாங்கன்னா, குடுமையை அறுத்துட்டாங்கன்னா. அதான் இந்த நீயா நானா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா நீங்க? ஆமா, சினிமா ரிவ்யூ சொல்லலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாமா வேண்டாம், சொல்றதுக்கு நீ யாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதான். ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க, அதுல என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க, தீத்துருவோம் நம்ம. முதல்ல பெய்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை பெருசா இது பண்ணாங்க. எங்களுக்கு வரல. ஆனா பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இருக்குன்னா பல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வரட்டும். நம்மள நம்ம தகுதி உடையவர்களா ஆக்கிக்கோ. பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஷோவே லைக் பொதுமக்கள் அண்ட் ஃபிலிம் பீப்புளையும் அப்புறமா ரிவ்யூவர்ஸையும் வச்சுருந்தாங்க. வச்சு கேள்வி கேட்டாங்க. பட் பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆமாம், பெரிய நீங்கள் ஒருத்தர் இதான் நீங்கள் சொல்கிறது அபிஷேக், பிரசாந்த் அவரெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் 4-5 பேர் தான் தெரியும், நிறைய பேர் தெரியல யாருன்னு. நிறைய ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. நான் கூட ஸ்பிரிச்சுவலாக அங்கே பின்னாடி உட்காந்துருந்தேன், நீங்கள் கவனிக்கல. மேபி கண்ணுக்கு தெரியாம நம்ம 2 பேருமே அங்க இருந்தோம், அவங்க கவனிக்கல, காட்டல நம்மள. நம்ம ரிவ்யூன்னு சொல்லாம டிஸ்கஷன் சொன்னதுனால அதனால காலையில நான் ரிவ்யூக்கு தான் சண்டை போடுவோம், டிஸ்கஷனுக்குலாம் இங்க பஞ்சாயத்தே கிடையாது. அப்புறம் உண்மையை சொல்லிடுவோமே. ஆமா, இவனுங்கிட்ட கேட்காதீங்க, இவனுங்க தான் இப்ப சின்ன சேனல், இவனுங்க உண்மையே மதிப்பு கொடுத்து மைக்க கொடுத்துட்டீங்க. அதுவும் இவங்க ரிவ்யூவர்ஸே இன்ஃப்ளூயன்சர் மேல கோவப்பட்டாங்க பாத்தீங்களா? இல்ல, அதுவே வேற நடுவுல. ஆமா, அது வேற. அது இன்னும் உண்மைதான். அப்படி ஒரு திரைப்படம் அவங்க மெயின் மீடியால இருந்ததுனால அந்த திரைப்படம் பேரை கூட சொல்லாம சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, நீங்க ரிவ்யூவரா நாங்க உங்களை ப்ளூ சட்டை மாறனா இருக்க சொல்லு, சட்டையை மாத்துங்கன்னு தான் சொல்றோம். ஒரு படத்தை ஃபுல்லா கழுவி இல்லைங்க. சென்சார் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, சென்சார்னு சொல்றேன். நீங்க அதாவது யூடியூப்னு வந்த உடனே அங்கேயும் எல்லாத்தையும் வெட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆமா, ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓப்பனா இவன் தான் இதை பண்றான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லியிருப்பாங்க, நடுவுல சில இடத்துல பீப் விழுந்தது அந்த ஷோலயே. ஓகே, பட் ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ சினிமா ஆட்களே கூப்பிடுறாங்க. லைக் இப்போ ஒரு ஈவெண்ட்டாவே பண்றாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு சொல்லி. ஜக்லேஷ் கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்படியா? ஆமா, தனியா ட்ரெய்லர் ஒன்று இது பண்ணி அவங்க கூட டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி வீடியோஸை இன்ஸ்டாகிராம்ல உலா விடுறது. இப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ். இது ஆனா மக்கள்லாம் எப்படி நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கு, இப்படி இல்லைன்னா க்ளீன் ஷீட்டா கண்டிப்பா. நீங்க என்னதான் கிமிக்ஸ் காட்டினாலும், என்னதான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு இல்லை இந்த மாதிரி தனியா ரிவ்யூ சொல்றவங்களை கூப்பிட்டு என்னதான் சொன்னாலும், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதானே. அதுதான் நம்மளும் சொல்றோம். நம்ம ஆனஸ்டா அதுதான் சொல்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி சொல்லுங்க. இல்ல, நம்ம சொல்றோமா இல்லமான்னு தெரியல, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். நம்ம ஓகே, நமக்கு அது பிடிக்குது, அது பெரும்பான்மையான இன்னும் கருத்தா ஆகும்போது நாங்க தான் துவக்கி வச்சோம்னு நீங்க சொல்ல முடியாது. அது எங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு இந்த அரசியல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனா அது என் தனிப்பட்ட கருத்து. அது மாதிரி இது ஆயிடுது. ஃபோலாவே அந்த ஹோல் டாக் ஷோவே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தனிப்பட்ட கருத்தை பொது கருத்தா முன்வைக்கிற ஒரு இது மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்கா இருந்தது, கடுப்பா இருந்தது. ஏன்னா சொல்லணும்னு வந்துட்டாச்சு இல்ல, அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு அதை அப்படியே ஒரு பேக்கப் பண்ணி நம்ம நல்ல விதமா தான் சொல்றோம் அப்படின்னு அதை பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமா ஆமா,
அதுலயே ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, எதுக்கு இப்படி இது பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னு. நோ கமெண்ட்ஸ். அதில் ஆக்சுவலாக ஆக்டர் மகேந்திரன் ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக. ரிவ்யூவர்ஸாக வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சென்சார்ஷிப் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகத்தில் எதுவும் இல்லைன்றதுனால நீங்கள் வந்து ஒரு பகுதி மக்களை ஒரு ஒரு வகைசாராராக பிரித்து இவங்க இந்த சைடில் இந்த அவங்களாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் வகையறை பண்ணவே கூடாது. இல்ல அப்படி கிடையவே கிடையாது. நீங்க இப்படி இருக்கிற மக்கள்னு சொல்லி பிரிக்கிறீங்கல்ல, அப்ப எதிர் சைடுல இவங்க நிக்கிறாங்கல்ல, நீங்க நாங்க இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கால்ல, அவங்களும் கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் நம்ம எவ்ரிடே லைஃப்ல கேட்டுட்டு தான். அவங்க இன்னும் புதுசா இன்வென்ட் பண்ணி என்ன சொல்றேன், நீங்க பட்டம் இட்டின்னு விட்டுக்கின்னு நீங்க பல கேடித்தனம் பண்ணின்னு சுத்தின்னு இருக்கிற ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா, எதுவுமே வந்து விடாம ரொம்ப இதுவா இருக்கிற ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கு என்ன கை காட்டுறீங்க? இல்லைங்க, அவர் வச்ச பாயிண்ட் என்ன, நீங்க ஏன் இதை வந்து குளோரிஃபை பண்ணி நீங்க ஏன் பேசக்கூடாது சொல்லி, ஒருத்தன் கோவத்துல இருக்கும்போது அவன் அப்படிதான் பேசுவான்றது அந்த வாக்குவாதமே. கரெக்டா, ஒருத்தன் கோவத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கெட்ட வார்த்தை வரும். அதை நேச்சுரலா சினிமாட்ட காட்டுறது எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. ஓகே, அவ்வளவுதான். நான் கிளியராகவே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம சொன்னோம், நம்ம வந்து ரிவ்யூ சொல்லல, ஆனா அந்த இடத்துல அது பொருந்துது அப்படின்னா பர்ஃபெக்ட். இப்போ நீங்க ரோட்ல சண்டை நடக்குது இல்ல, அதை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியுது, புது புது கெட்ட வார்த்தைலாம் இன்வென்ட் பண்றாங்க. அதெல்லாம் சென்சார்லேயே அவங்க யோசிக்கணும், இது கெட்ட வார்த்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அது டைம் முடிஞ்சிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேசுறாங்க இவங்க. இங்கே இப்போ போன வாரம்லாம் இங்கே சண்டை நடந்தது, சூப்பராக பேசுறாங்க. அதெல்லாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னொரு காட்சியை வந்து ரியலாக ஃபில்ம் பண்ணும்போது அதை நீங்கள் வச்சு தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை குளோரிஃபை பண்ணுவீங்களா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதை நான் ரிவ்யூவாக இருக்கும்போது நான் ரிவ்யூ பண்ணல, பட் அதை பற்றி பேசும்போது நான் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். பக்காவாக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் பெரிய ஆள் நல்ல எலிட் சொசைட்டியில் இருக்கவங்கலாம் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையா, என்ன பேசுகிறாங்கல்ல, நல்லா பேசுவாங்க. அது வந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொன்னார். அது நான் பர்சனலாக ரிவ்யூவராக நான் நிறைய ரிவ்யூ பார்க்காததுனால எனக்கு தெரியல போல இருக்கு. அவர் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அது பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அதுக்கப்புறமா சொல்லணும்னா நம்ம தீபா மேம் இல்லை, அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே ரொம்ப நியாயமான கேள்வி தான், அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நடிகர்களுக்கு பிஆர் ஆயிடுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் பண்ணுற அந்த உதவியெல்லாம் எதுக்கு வந்து சினிமா ரிவ்யூவில் சொல்கிறீங்க அப்படின்னு கரெக்டான கேள்வி. அது அவரும் மாற்றிக்கிறேன்னு சொன்னார். ஆமாம், அதே மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது நம்ம மாற்றிப்போமா தெரியல. நம்ம இனிமே நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. எனக்கு அந்த திரைப்பட இதில் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறது, அதை நான் எவ்வளோ ஒன்றா நான் தூக்கி பேசுவேன், இவர் இறக்கி பேசுவார். அது இதே நீங்க எப்பவுமே எல்லா படத்தையும் நல்லா இருக்குதுன்றீங்க, நீங்க ஏன் எப்பவுமே கழுவி ஊத்துறீங்க? பாக்குறவங்க கிட்ட கேக்குறாங்க, என்ன அது ஒருத்தர் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாருல, இவர் எப்படியாவது இந்த படத்தை நல்லா சொல்லி இவர் விட மாட்டேங்கிறாரு அப்படி. இல்ல அப்படி இல்லைங்க, நமக்கு ஹானஸ்டா ஒண்ணு தோணுது இல்ல, இன்னொரு ஃபிலிம் வியூவரா படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே எவ்வளவு அளவுக்கு இன்டென்ஸா இருக்குன்றத பத்தி தான் நம்ம பேசுறோம். எனக்கு அந்த இதுக்குள்ளதான் பேசணும், அவ்வளவுதான். அதை மீறி போய் நீங்க நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்கேல் தாங்க, அந்த ஸ்கேல் படி அவங்க பேசுறாங்க. அதுதான் அதுதான் நான் இனிஷியல் வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன், ஒரு ஸ்ட்ரக்சர்டா ரொம்ப இது பண்ண வேணா, ஸ்ட்ரக்சர்டா பேசுவோம். நானும் இனிஷியல் வீடியோல என்ன சொன்னேன், இதெல்லாம் ரிவ்யூவே பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி வில்லங்க வரும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருந்தோன்னா மேபி கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நான் நடுவில் நின்று பேசியிருப்பேன். நீங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்றது தப்பு. அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்லைன்றாங்களே, ஷுட் பி ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஏங்க இப்போ நீங்க வந்து ஃபில்மா ஒன்று எடுக்கிறீங்க, இப்போ அதாவது அந்த தீபான்றவங்களே
சொன்னது. இது வந்து பேசி பேசி வளர்ந்த கலை. ஆமாம், நீங்க பேசி பேசி தான் வாய்மொழியா தான் இன்னும் அது போய் பரவி எல்லாரும் அந்த சினிமா பக்கம் வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் படம் பார்த்துட்டு வெளியில போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதே ரிவ்யூ தான். இதே அவர் சொன்னார் ப்ரோக்ராம்ல. அது வந்து ஒரு சின்ன பர்சனல் ரிவ்யூ. அதையே எடுத்து நாங்கள் இன்னும் வெளியில் போடுறோம். அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறது இன்னும் அது ஒத்துக்கவே முடியாது. அது வந்து மனித என்ன சொல்கிறது, அது வந்து அடிப்படை உரிமை மீறல் தானே அது. நீங்கள் அடிப்படை உரிமை, நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரஷனே கட் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து நீங்கள் ரிவ்யூவே பண்ணக்கூடாது, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்லாம் கேட்டு, அது வந்து அது இம்பாசிபிள், அது கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இல்ல படத்துக்காக திட்டுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திட்டுவாங்க ரசிகர்கள். நீங்க வாங்கின மாதிரி சொல்றீங்க. இல்ல ஆக்சுவலி ஒரு நடந்த சம்பவம் பத்தி ரியோ வந்து ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாரு. அதனால அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து தள்ளி போச்சு. ஏதோ ஒரு ஹீரோவை பத்தி ஏதோ சொல்லிட்டதுனால அவங்க எல்லாம் திட்டி வந்து. ஆனா இதெல்லாம் கேட்டு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு பாருங்க, எனக்கு அவர் மேலதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. யாரு இல்ல இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு அடுத்த படம் இவருக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறவரோட சைக்காலஜி யோசிங்களேன். இது என்ன சைக்காலஜி? நாங்க ஏதோ ரிவ்யூ பண்ணிட்டு போறோம், ஓகேங்களா? ரிவ்யூவே வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸே நீங்க டோட்டலா ரிவ்யூவை டிபெண்ட் ஆகாதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். எங்க வீடியோவை பிடிக்கலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு தான் பட்டன் இருக்கு, அன்சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு போய் எல்லாமே விரல் நுனியில இருக்கு. ரிவ்யூவை எடுத்து மண்டையில போட்டு நீங்க இப்படி பேசுனீங்க நீங்க அப்படி பேசுனீங்கன்னு ஜாலியா பாத்துட்டு போங்க. இல்ல அதுலயே ஒருத்தர் சொன்னாரு, நான் ரிவ்யூ பாக்குறது இல்லைங்க, இன்னும் வெல் அண்ட் குட், உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாக்காதீங்க. ஏங்க இப்போ வந்து கடையில இத்தனை பொருள் விக்குதுங்க, ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு அது வந்து இன்னும் அந்த பொருள் நல்லா இல்லை, நீங்க வாங்காதீங்கன்னு சொல்றாரு. நான் அதை வந்து முடிவு பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கேன், வாங்க முடிவு பண்ணிக்கிறேன். பட் நீ கடையில வைக்கவே கூடாதுன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? கரெக்ட் இல்ல? இது வந்து எங்க கண்டென்ட்ங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க பண்ண முடியும். ஆமா, நீங்க எப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சினிமா எடுக்கிறீங்களோ அது மாதிரி எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசுறோம், அவ்வளவுதான். சி இதனால பிசினஸ் அஃபெக்ட் ஆகுன்றது, அதனால பிசினஸ் அஃபெக்ட் ஆகுறதுன்னா இந்த இமிடியேட்டா ரிவ்யூ பண்ண சொல்லி சொல்றது, அதுவும் வந்து பாசிட்டிவா பண்ணு, நெகட்டிவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதனால நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம், ஃப்ரம் த ரிலீஸ் 3rd day தான் பண்ணணும். அதுக்கே நம்மளுக்கு ஃபீட்பேக்ஸ் வரும்போது சொல்றாங்க நீங்க இமிடியேட்டா பண்ணுங்க. இமிடியேட்டா இப்ப பாருங்க டிமாண்டே அப்படி இருக்கு, எங்களுக்கு வேணும். இப்போ நாங்க வந்து டெவலப்பிங் கூட சொல்ல முடியும், இப்பதான் ஸ்கிராட்ச்ல இருக்கோம். எங்களுக்கே இந்த இதுனா நீங்க வந்து அப்ப பாருங்க இந்த மாதிரி ரிவ்யூஸ் இருக்கலாம் வந்து எப்படி இருக்கும். இல்லைங்க, ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து இன்பாக்ஸ்ல வந்து இன்னும் பர்சனலாக மெசேஜ் அனுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க நல்லா டெவலப் ஆகணும்னா சீக்கிரமா வீடியோ போடணுங்க அப்படின்னு. நாங்க டெவலப்பே ஆகணும், எனக்கு கேட்கவே இல்லைங்க. இல்லங்க இல்ல அவர் வந்து பை ப்ராடக்ட்டா அத சொல்றாரு. இல்ல சி நாங்க வந்து நேச்சுரலா டெவலப் ஆகணும், நேச்சுரலா டெவலப் ஆகணும். நீங்க அந்த டிமாண்ட் எனக்கு என்னங்க நீங்க போடவே இல்லை, படம் வந்து எல்லாரும் போட்டாங்க, ஏன்னா இது என்ன ரேஸா? நீங்க போட்டோம், நாங்க போட்டா மட்டும் நான் சொல்றது கேட்டுறியா? இல்ல லைக் தான் பண்ண போறியா, ஷேர் பண்ண போறியா, சப்ஸ்கிரைப் பண்ண போறியா? ஒண்ணும் கிடையாது, உனக்கு தேவை அந்த டோபமைன் ஹிட், அவ்வளவுதான். நாங்க எங்க ஜாலிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம சொல்லிட்டோம், நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப கேமரா வச்சு பேசுறோம். அது அப்படியே நீங்க பாக்குறீங்க, அப்படிதான் பாக்குறோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே இதுல நம்ம வந்து ரிவ்யூவோ இதுவோ அது எதுவுமே பண்ணல. இவங்க தான் டிமாண்டை கிரியேட் பண்றது. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இவங்க வந்து அதாவதுங்க, அதான் நான் சொன்னேன், நீங்க 2 பக்கமும் இல்லாம நான் நடுவுல நின்று பேசுவேன். ஏன்னா இப்படி சில பேர் இருக்காங்கல்ல, அவன் வந்து கேக்குறாங்க, ஏன் தக் லைஃப் நீங்க போடவே இல்லை, ஏங்க அதான் சொன்னோமேங்க 4வது நாள் 5வது நாள் தான் நாங்கள் போட மாட்டோம். இல்லைங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசின அந்த மேன் கால்டு ஆட்டோலாம் நல்லா இருந்தது, அதனால நான் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்து சொல்லுவீங்க அதை பற்றி வச்சேன், நான் சொன்னேன் அப்படியே கேட்டுருவேன், நீ உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத போய் படத்தை பாரு, உனக்கு பிடிச்ச இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எங்கே வந்து உங்களோட தேவையை தேடுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் ஏதோ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரியும் நாங்கள் தான் கெடுத்து விடுற மாதிரியும் இது அப்படி இல்லை ஆகுது. ஆமாம், அதை தான் நான் வேண்டான்றேன். அதே மாதிரி அவங்க இன்னொரு கருத்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்கில் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஸ்கில் வேண்டான்ட்டார், இன்னும் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஸ்கில் வேண்டாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்லி ஸ்கில் வேணும் தான் நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு இப்போது நீங்கள் சர்க்கஸ் போகிறீங்க, சர்க்கஸில் அவன் சம்மர் சால்ட் அடிக்கிறான், உங்களுக்கு வராது. சம்மர் சால்ட்டை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது உங்களால். ஆமாம். ஓகேங்களா. அது வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களால் அது பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ ஓகே தான், ஸ்கில் தேவை தான். ஓரளவுக்கு அந்த ஸ்கில்லை வந்து அந்த ப்ராசஸ்லேயும் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே, நீங்கள் யார் குறுக்கல அப்படின்னு சொன்னால், நான் அது யாராக ஒன்றா இருக்கட்டும். இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி யூடியூபாக போடாமல் பேப்பரில் வருது, ஓகேங்களா, தனிப்பட்ட பிளாக்ஸில் வருது, எத்தனையோ ரிவ்யூஸ் வருது. நான் யாருன்னு சொல்ல விரும்பல, படத்தை பற்றி ரிவ்யூ பிளாக்ஸ்லேயே வருது. இங்கே வாசிப்பு பழக்கம் கம்மியாக இருக்கிறதுனா நானே எத்தனையோ பேர் பிளாக்ல எழுதின ரிவ்யூஸை படிச்சுட்டு அந்த படத்தை பார்க்காம இருந்திருக்கேன். ஓகேங்களா. யூடியூப்னால தான், ஏன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் மீடியம். ஆமாம். அதுக்காக யாருமே ரிவ்யூ பண்ணலன்னு கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து யூடியூப்பில் அதிகமாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. பிளாகில் எவ்வளோ பேர் வந்து ரிவ்யூஸ் எழுதுகிறாங்க, பர்சனல் எழுதுகிறாங்க. பிளாக்ஸை கூட விடுங்க, படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இன்டர்வல்ல ஃபேஸ்புக் அப்டேட் வருதுங்க, அதுவே ரிவ்யூ தானேங்க. ஆமாம், கரெக்டா. அப்போ அவரே சொல்கிறாரு செம மொக்கையா இருக்கு. படம் பார்த்துட்டு இருக்கு, என் ஃப்ரெண்ட் சீட்டில் தக் லைஃப் பார்க்கும்போது உடனே அப்டேட் ஸ்டேட்டஸ் பண்ணி போட்டுறாங்க. நான் என்ன நினச்சேன், லைக் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தக் லைஃப்னு போடுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி ரிவ்யூவே போட்டுறாங்க. கரெக்ட். இப்போ இருக்கிற லீடிங் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் யூடியூப்ல, இன்னும் ஒரு 3 hours 4 hours மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ளே போட்டுடுறாங்க. நம்மளாம் 4 நாள் தான் போகிறோம், நமக்கு பெரிய அளவு நம்ம பண்ணலன்னு சொல்லிட்டோம். ஃபேஸ்புக்கில் இம்மீடியட்லி 1000 ட்வீட்ஸு, ட்விட்டரில், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் எத்தனை ஸ்டேட்டஸ் வருது ஹேஷ்டேக் போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தது இன்டர்வல்லையே. இவங்களால நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களாம் போய் ஒவ்வொருத்தராக தடுப்பீங்களா? நீ அதெல்லாம் சொல்லாத, நீ அதெல்லாம் சொல்லாத. அவங்களுக்கு ஒரு சேனல் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலையான்னு ஃப்ரீவில்ல வந்து நிறைய தடுக்கிற மாதிரின நிறைய வார்த்தை உபயோகங்கள்லாம் இந்த ஷோவில் இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து நீயா நானா குழுவே இதை வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு இதுலேயும் ஒரு சமுதாயமாக நிறையா விஷயங்களை கேள்வி கேட்கறத வந்து முற்றுக்கட்டை போடுற மாதிரியான விஷயங்களை பண்ணுது. இல்லை, இன்னொன்று என்னென்னா, அவங்க பேசுகிற ஒரு பார்வை எல்லாமே ஒரு டிஸ்கஷன் வரைக்கும் தான் போவாங்க. அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் லெவலில் அவங்க வந்ததே கிடையாது. எல்லாமே டிஸ்கஷன் தான். டிஸ்கஷன் பண்ணி யார் சிறந்ததாக பேசுனாங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதில் என்ன சிறந்த பேச்சுன்னு இருக்குது, தைரியமாக பேசுறதுன்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். சரி, அது ஏதோ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவங்க சொல்யூஷன் வர்றது கிடையாது. ஆமாம், சொல்யூஷன் வர கிடையாது. அது அவங்க வந்து ஒரு சென்சேஷனல் ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு எனக்கு ஓகேன்னு தான் படுது. இல்லை, ஓகே தாங்க, ஒரு அளவுக்கு மேலே ஓகே. பட் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எடுக்கும்போது, அதாவது பிஸ்னஸே கெடுது, படமே ஓடலை, இன்னும் அந்த மாதிரிங்கிற பொழுது நீங்கள் என்ன சொல்யூஷனாக கொடுக்க போகிறீங்க? சும்மா அதை டிஸ்கஸ் தான் பண்ண போகிறீங்க. அதை எடுத்து வச்சு இப்போ நம்ம தேவையில்லாமல் பேசிக்கிறோம். இதனால என்ன நடக்க போகுது? இதுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. அதுதான் நான் திருப்தி சொல்ல. ஸோ இது வந்து ஒரு தனி மனித ஒரு இதுவாக தான் இருக்குது. இல்லை, இவங்க நம்ம வந்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்னால நம்ம அதை பற்றியே பற்றி பேசுகிறோம். ஆனால் நீயா நானாவா பொதுவாக ஒரு ஷோவா வெல் அண்ட் குட், நல்ல ஷோ தான். பட் ஃப்ரீவில்ல தடுக்கிற மாதிரி கேள்விகளை நிறைய இருக்கு. ஏகப்பட்ட கேள்விகள் வந்து அந்த மாதிரி கேள்விகளை அப்பயே வந்து நீங்கள் வந்து தடுக்கணும். இல்லை வந்து நிறைய இடத்துல வந்து பேச்சு சுவாரஸ்யத்தை அதை நீங்கள் உண்டு பண்ணி கிளர்ச்சி பண்ணுற மாதிரியான கேள்விகளை எழுப்புறது, அது வந்து எனக்கு சுத்தமா அது வந்து டிஆர்பி கோசம் வேலை பார்க்குற உங்களுக்கு. அது நீங்க எடிட் பண்ற விதத்திலேயே தெரியுது. கடைசியா அந்த பெரிய பேக்கேஜை கடைசியில வச்சுப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் கூட அவங்க எழுத்தாளர் தீபா பேசினது கடைசியில வரும். ஏன்னா அவங்களுக்கு கடைசியில அது சென்சேஷனா முடிக்கணும், ரொம்ப இன்னும் பெரிய கொஸ்டின்ஸை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற இன்னும் ஒரு எடிட்டிங் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. நானே அதுலயே ஷோக்கு போயிருக்கேன். அப்படியா? எப்போ? ஒரு லாங் பேக் காலேஜ் டேஸ்ல வந்து. இது எப்போ நடந்தது? என்ன ஒரு துரோகம்! துரோகம் இல்லை, அப்போ வந்து நம்ம டச்லயே இல்லை ஆக்சுவலி. ஹேர் ஸ்டைல் பத்தின ஒரு இது, ஹேர் ஸ்டைல் பத்தின ஒரு டாபிக். ப்ராப்பர் ஹேர் ஸ்டைல் இருக்கிறவங்க இந்த சைடு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ப்ராப்பர் ஹேர் ஸ்டைலில் உட்காந்துட்டு
அப்போ வந்து Mic பண்ணாத குடுத்தாங்களா இது இல்ல. இல்லையா? மைக்கு குடுத்தாங்க, பேசின எவ்வளோ நேரம் பண்ணாங்க ஷூட்டிங்கு. கரெக்ட், கண்டிப்பா. காலைல கூப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அந்த ஸ்டூடியோவில் ஏசி இல்லாதெல்லாம் விடுங்க. பட் வந்து அப்போ வந்து ஃபுல் டாபிக்கே வந்து ஒரு ஒரு லேடி வந்து கொலாப்ஸ் பண்றாங்க எங்க சைட்ல. அதையும் வந்து மாத்தி விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதுலயே அவங்க என்ன பேசுறான், பேசினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது நான் நிறைய கவனிச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வரும்போது இல்ல அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது எப்படிங்க சப்போர்ட்டிவ் ஆன்சர்ன்றது கொஞ்சம் எலாபரேட்டா தான் இருக்கும். அதுக்கு தான் நான் பாட்காஸ்ட் நிறைய ரெஃபர் பண்றேன். பாட்காஸ்ட்ல வந்து இப்போ நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா பாட்காஸ்ட்ல நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். ஏன்னா அங்கதான் உங்களால விரிவான பதில் சொல்ல முடியும். இல்ல நான் பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆயிடுது இல்ல, இது கொஞ்சம் டைம் தான் இருக்கு, நீங்க இவ்வளவுதான் பேசணும். ஆக்சுவலா அவங்க நிறைய எடுக்கிறாங்க, உங்களுக்கு காமிக்கப்படுறது ரொம்ப. ஆமா, எடிட்ல எவ்வளவுங்க நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அத பத்தியே வந்து வெளியில வந்து நிறைய பேர் பேசுறாங்க. கண்டிப்பா நானும் கொஞ்சம் பேசியிருப்பேன், பட் நிறைய எல்லாம் பேசல. பட் வரல ஒண்ணு நான் ஆக்சுவலா நான் வந்தேன்னே நான் நிறைய பேருக்கு சொல்ல. என் காலேஜ் மேம் ஒருத்தவங்க நான் பாத்துட்டேன் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பாத்துட்டீங்களா நீங்க பாத்துட்டு அப்புறம் என்னடா கம்மியா பேசியிருக்க அப்படின்னு. என்னுடைய இது அங்க போனாதான் தெரியும், அங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வேத்து ஊத்துது அந்த லைட்ஸ்க்கெல்லாம் வந்து. எனக்கு என்னடா இது பயங்கரமான ஒரு. சரி, எனிவே அது வந்து நல்ல ஷோ தான், நம்ம அதை பத்தி எதுவும் சொல்லல. பட் ஆனா நிறைய நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த முட்டுக்கட்டைகள் இருக்கு. முட்டுக்கட்டைகள் கண்டிப்பா இருக்கு. அது வந்து விரிவா பேச முடியாத ஒரு இன்னொரு இடம் அது. நம்ம வந்து ரேண்டமா எல்லாரும் அப்படியே டு த பாயிண்ட் பேசணும்னு நினைக்கவும் கூடாது இல்ல. சில இப்போ நான்லாம் நிறைய பேசினாதான் என்னோட பாயிண்டே என்னால நிறுவ முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் தான் இருக்கு. என்னைய கொண்டு போய் நீங்க ரெண்டே வரியில சொல்லுன்னா நான் திருக்குறளா சொல்ற முடியும். இப்போ நீங்க பிக் பாஸ் மாதிரி ஷோக்கு அன்கட் வெர்ஷன் விடுற மாதிரி இதுக்கு அன்கட் வெர்ஷன் விடுங்க. நீங்க தேவையானவங்க பே பண்ணி பாத்துட்டு இருக்கு விட்டுட்டோம். நீங்க விடலாமே. எவ்வளோ ஷோஸ் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஓடுதுங்க. நீங்க அன்கட் வெர்ஷன் விடணும். கண்டிப்பா இந்த மாதிரி டாபிக்ஸ் நாங்க ஒரு அன்கட் வெர்ஷன் விடுறோம் பாருங்க. வந்துருவீங்க. நக்கல் டாக்கிஸ் அன்கட், இனிமேல் எல்லாமே அன்கட் தான். பொறுமையே இல்ல, அட்டென்ஷன் ஸ்பேனும் இல்ல, பேசுறதுக்கும் டைம் இல்ல, ரிவ்யூவும் சொல்லக்கூடாது, சினிமா பத்தியே பேசக்கூடாது, உன் கருத்தையே சொல்லக்கூடாது. அப்படியே அழிச்சிருங்க. நீங்க படம் எடுத்துட்டு சம்பாரிச்சுட்டு போயிடலாம் ஜாலியா. நாங்க அதை யாருக்குன்னு சொல்லவும் கூடாது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சம்பாதிக்கணுங்க. என்னங்க எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. எனிவே சின்ன படங்கள்லாம் கஷ்டப்படுது, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. இதுல நாங்க பண்றதுதான் கெட்டு போதா? ஏங்க ரிவ்யூவர்ஸ் இது வந்து பல காலமா இருக்கிறது தாங்க. இது வந்து புதுசு கிடையாது. இன்னைக்கு வந்து யூடியூப்னு ஒரு பெரிய மீடியமா இருக்கிறதுனால, அது விஷுவல் மீடியமா இருக்கிறதுனால இது வேகமா போய் சேருது. அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. இங்க யாரும் இர்ரெஸ்பான்சிபிளா எனக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நாலேஜ் இல்லாம பேசுறவங்க இருக்கிறாங்க இஷ்டத்துக்கு. அதாவது இப்ப நம்மளே நக்கல் டாக்கீஸ் வச்சிருந்தாலும் இஷ்டத்துக்கு பேச மாட்டோம். இன்னும் இஷ்டத்துக்கு கழுவி ஊத்துறதோ இல்லைன்னா ரொம்ப அது வந்து எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டை மாறன் மாதிரிலாம் நம்ம பேசுறதே இல்லை. நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி பேசுறதே இல்லை. அவரே அந்த ப்ரோக்ராம்ல இல்லாததே எனக்கு பெரிய ஆச்சரியம். அவரை கூப்பிட்டுருக்கணும். இல்ல கூப்பிட்டுருப்பாங்க, அவர் வந்திருக்க மாட்டாரோ என்னவோ, நமக்கு தெரியல. பின்னணியில என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் அவர் அங்க வந்திருக்கலாம். அவர் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா இருக்கிறதுலே இன்டென்ஸான ரிவ்யூ சொல்றவர் அவர் தான். இதுல நான் முரண்படுறேன். நான் அவரை வந்து ஒரு ஸ்கேலே என்னால வைக்க முடியல ஆக்சுவலி. இல்ல ஓகே தான். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஓகேங்களா, தனி மனித எக்ஸ்பிரஷன் இருக்கு. நீங்க வந்து அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. நான் வேண்டாம்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்க அதுவே கண்டென்ட் ஆயிடுது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். சோ அப்போ உங்களோட இன்டென்ஷன் வந்து படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. உங்களோட இன்டென்ஷன் வந்து இவர் அதை எப்படி பிரசன்ட் பண்றாருல தனியா ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அது உங்களோட தனிப்பட்ட இது. நீங்க மாறலா ஒரு படத்தை பத்தி பேசும்போது என்ன பேசுறீங்கன்றதுலயே சில பேர் நல்லா இன்னும் பண்றவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது சில பேர் நாலேஜே இல்லாம பேசுறவங்களும் இருக்காங்க. ஆமா, இப்போ நான் வந்து கௌதம் மேனனுடைய ஃபேன். ப்ளூ சட்டை மாறன் வந்து அவரை கீழே கிழிச்சு விட்டுருப்பாரு. அதுல வந்து என்ன சொல்றது,
எதுவுமே தெரியாம ஒரு ஒரு அவரை பத்தி பேசுறதுக்கு இல்லைங்க, அதுலயே நிறைய ஸ்டாண்ட் இருக்குங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜிவிஎம் பத்தி சொல்லணும்னாலே நீங்க அவரை ஃபில்ம் மேக்கிங் சைட்ல இருந்து கிழிக்கலாம், இல்லைன்னா அவரோட அப்ரோச் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் சைட்ல இருந்து அவரை நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஒரு ஃபிலிமா நான் என்ன சொல்றேன், இல்ல அவரை பர்சனலா மட்டும்தான் நான் தொட மாட்டேன். ஓகேங்களா, பர்சனல் லைஃப்ல போய் நம்ம யாரும் கை வைக்க. நான் என்ன சொல்றேன், சொல் மொழியிலேயே வந்து ஒரு அது ஒரு ஸ்டைலுங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. நம்ம நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணா, ப்ளூ சட்டமாறன் மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீ வில் வந்து தப்பா யூஸ் பண்ற ஒரு இல்ல. ஃப்ரீ வில்க்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கேல்லாம் வைக்க முடியாது, நான் அதுலயே முரண்படுவேன். ஓகேங்களா, ஃப்ரீ வில்னாலே அது ஃப்ரீ. ஆனா நான் பார்க்க விரும்பல. நீங்க பார்க்காதீங்க, அதுக்கு தானே கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு தானே அன்சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த வீடியோ வந்தாலே ஐயோ இவரா தள்ளி விட்டு போயிடலாம். அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நீங்க வந்து முழுசா புறக்கணிக்கல, பண்ணட்டும். ஆனா நான் அதை பார்க்க மாட்டேன், நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, அது மாதிரி நீங்க ஒரு தனி மனிதனா முடிவு எடுத்துட்டு போங்க. பண்ணவே கூடாது, உங்களால எங்க பிசினஸ்லாம் கிடையாது அப்படி சொல்ல முடியாது இல்ல. நீங்களே எத்தனை ரிவ்யூஸ் பார்த்து உங்க மனசு மாத்திருப்பீங்க சொல்லுங்க. படம் பாக்குறவங்களே ரிவ்யூஸ் பார்க்காமல இருக்காங்க, படம் எடுக்கிறவங்களே நான் சொல்றேன். நீங்க ரிவ்யூஸ் பார்க்காமல இருக்கீங்க, அவங்க மறுபடியும் படம் எடுக்காமல இருக்காங்க. இதுவே பல டைரக்டர்ஸ்கள் வந்து அவங்க பிடிக்காத டைரக்டர்ஸ் படம் கழுவி ஊத்தப்படும் போது அதை என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு ரைவல் மனப்பான்மை இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு சும்மா வந்து ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போறதுனால எல்லாமே கெடுதுன்னா அது நான் நம்பவே மாட்டேன். படம் நல்லா இருந்தாங்க, நாங்க இல்லைன்னாலும் ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னாலும் இருந்தாலும் படம் ஓடும், படம் நல்லா இருந்துச்சுன்னா. ஏன்னா அதுக்கான ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் இங்க எல்லாமே இருக்கு. ஆனா சில படங்கள் வந்து ரிவ்யூஸ்னாலே ஸ்பாயில் ஆகுது. ரிவ்யூஸ்னால இப்போ அப்லிஃப்ட் பண்ணி ஒரு படம் பண்ணாங்கன்னு நம்ம பேசிட்டோம். அப்போ வந்து இன்னொரு படம் வந்து அப்படியே சப்ரஸ் ஆச்சு. இது நிறைய வாட்டி நடக்குது. இது வந்து எப்போ நிறைய நடக்குதுன்னா பெரிய படங்கள் வரும்போது இது நிறைய நடக்கும். இல்ல இன்னொன்னு அதுல ஒருத்தர் சொன்னது எனக்கு அதுவும் பிடிச்சது. அவர் என்ன சொன்னாரு, பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது மட்டும் நீங்க அதை எடுத்து வச்சு முக்கியமா அந்த படத்தை ஃபோக்கஸ் பண்றீங்க, சின்ன சின்ன படங்கள் எல்லாம் நீங்க ரிவ்யூவே பண்றது இல்ல. அப்படி கிடையாது, ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே தான் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இல்ல எல்லாருமே பண்றாங்க. பட் சில சின்ன சின்ன படங்கள் நான் ரிவ்யூஸ் பார்க்கல. ஓகே, குட்டி குட்டி படங்கள் தெரியாது, நமக்கு வந்ததே தெரியாது. இப்போ முக்கியமா வந்து தலைக்கூத்தல்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேர் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணல. ஓகே, அதனால நான் படமே பார்க்கல. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஜமா மாதிரி படங்கள் இன்னும் பேசப்பட்டிருக்கு. ஜமா மாதிரி, கொட்டுக்காளி எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாங்க தெரியல, நிறைய பேர் பண்ணாங்க. மிஷ்கின்லாம் பேசினதுக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் வந்தது நிறைய. மிஷ்கின் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அது வந்தது. ஸோ இந்த மாதிரியும் சில இது இருக்கு. அது வந்து இவங்களும் மாத்திக்கணும் கண்டிப்பா. நீங்க எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ண, நம்மளே நிறைய படம் பேசணும். முக்கியமான காரணம் என்ன, டைம். ஆமா, எல்லா படத்தையும் பேசணும். வாரத்துக்கு 4 படம் வருதுன்னா 4 படத்தையும் பார்க்கணும். நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிற நாம் பேசுவோம் முக்கியமாக. ஆனாலும் இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, ஒரு தீம் இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச படங்களை நம்ம முன்வைக்கிறோம். பார்க்காத படங்களை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னு கிடையாது, நம்ம அதை பார்க்கல. ஆமாம், அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கான சிச்சுவேஷன் அமையல. நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்களே சொல்லிட்டோம். நம்ம லைக் ஏதாவது படம் ரிவ்யூ பண்ணணும் நீங்க விரும்புறீங்கன்னா, லைக் எனி ஃபிலிம் எனி லாங்குவேஜ் we are open to it. அதுல என்ன வித்தியாசம் எனக்கு சிரிப்பா இருக்குன்னா, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. என் இன்பாக்ஸுக்கு மெசேஜ், என் இன்பாக்ஸ்ல அப்ரிஷியேட் பண்ணி ஒரு 10 மெசேஜ் வருது. ஒரு வீடியோ போட்டா ஒரு 10-15 மெசேஜ் வருது. இது மாதிரி பேசுறதே ஒருத்தர் கிண்டல் பண்ண, உங்களை பத்தி நீங்க பேசாதீங்கடா அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுதான் ரிவ்யூவருக்கு எங்களுக்குமான வித்தியாசமா நான் பாக்குறது. ஓகேங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேட் பண்ண போறோம். ஆமா, ஓகேங்களா, அதுதான் நம்ம பண்ண போறோம். இது வந்து ரிவ்யூவோ ட்ரெடிஷ்னல் ரிவ்யூவோ கிரிட்டிக் கூட கிடையாது. கிரிட்டிக்கும் அதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அதுக்குள்ள நான் போக வேண்டாம், அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் இன்னும் டீ கடையில் நின்று பேசுற மாதிரி ஜாலியா நம்ம பேசுறோம், மனசு விட்டு பேசுறோம். இதை ரிவ்யூ பண்றது ஒரு மோடு உள்ள போய் அதுல ஒரு நேக்க கொண்டு வந்து அதுல இப்படி கரெக்டா பேசுறோமா, எல்லாத்தையும் சொல்லிட்டோமா அப்படின்னு எதுக்கு அந்த ப்ரெஷரு? 2 பேரும் நம்ம ஜாலியா பேசும்போது அதை இன்னொருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கேன். டீ கடையில் ஒருத்தர் கேட்கறாரு, ஜாலியாக பேசிக்கிறாங்கப்பா, அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, இவர் கலாய்க்கிறாரு, ஜாலியா இருக்கு, சரி அந்த படத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவ்வளவுதான், அதை தான் நம்ம பண்ண ட்ரை பண்றோம். நீங்க அதையும் பண்ணக்கூடாது, இதையும் செய்யக்கூடாது, நீங்க ஒரு படத்தை பத்தி பேசவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற லெவல், வேற லெவல். இந்த 2 வார்த்தையும் வந்து எங்க வாயிலையும் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா இதுல வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து இயல்பா வர ஒரு வேகான வார்த்தையா தான் நான் பாக்குறேன். பட் நாங்க டிசைட் பண்றதே நாங்க யாரும் இல்ல. பட் ஒன் டைம் வாட்சபிள்னு நாங்க இனிமேல்ட்டு சொல்ல மாட்டோம். இல்ல நான் அது நேச்சுரலாவே சொல்றது இல்ல. நீங்க நேச்சுரலா சொல்றது இல்ல. பட் நான் ரெகுலரா வீடியோல சொன்னேனான்னு தெரியல. பட் பர்சனலா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லியிருப்பேன். ஓகே. பட் அந்த மாதிரி சொல்றது வந்து மேபி அஃபெண்டிங்கா இருக்குது. ஈவன் யாரா இருந்தாலுமே வந்து நம்ம பண்றது ஆடியன்ஸ் கோசம் தான். ஆடியன்ஸ்க்கே அந்த அஃபெண்டிங்கா இருக்கும்போது அது மாதிரி சொல்ல விரும்பல. நான் அதை நேச்சுரலாவே சொல்றது இல்லை. ஒன் டைம் வாட்சபிள்ன்றது தனி மனித உரிமை. உங்களுக்கு திரும்பி இப்போ மொக்கையா ஒரு படம் இருக்குங்க, 2012 ஒரு படம், ஹாலிவுட் படம், யாருக்குமே பிடிக்கல. நான் 100 தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. அது ஒன் டைம் வாட்சபிள்னு எனக்கு வராது. ஏன்னா நானே அப்படி ஒரு விஷயத்த பண்றேன்ல, அதான் அது வராது. அதனால அவங்க விருப்பத்துக்கு அதை விட்டுறலாம். உங்களுக்கு பிடிக்குதுன்னா திரும்பி போய் பார்க்க வேண்டியது தான். இல்லைன்னா உங்களுக்கு வேற சோர்ஸ் ஓடிடியில பலமுறை பாருங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன தடுக்க முடியும்? நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அவன் மறுபடியும் வாட்ச் பண்ண போகிறான்னா அவன் வாட்ச் தான் பண்ண போகிறான். ஏன்னா ஓடிடின்னு இப்போ ஒன்று வந்துருச்சு. தேட்டரில் அவன் பார்த்துருப்பான், ஒரு முறை பார்த்தாச்சு, ஓடிடியில் வரும்போது மறுபடியும் பார்ப்பான் அவன் நேச்சுரலாக. அதை சொல்கிறதுனால ஒன்றும் எஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆல்ரெடி. நீ என்ன தான் சொன்னாலும் ஃபைனல் கண்ட்ரோல் ஆடியன்ஸ் கையில் தாங்க. ஆமாம், அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூவர்ஸ்னால பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னும் அந்த நிலைமைக்கு வரல யாரும். அவங்க இதையே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. நான் அப்படி தான் அதை கவனிக்கிறேன். இதையே அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. என்ன சொல்றது, அதே மாதிரி இந்த வேற லெவல்ன்ற வார்த்தை, வேற லெவல், அதையும் நான் சொல்றதே கிடையாது. ஏன்னா எனக்கே அது கடுப்பா இருக்கு. அது என்ன வேற லெவல், எத்தனை வேற லெவல் இருக்குன்னே தெரியல. ஒவ்வொருத்தனும் அதையே சொல்றான். ஆமா, சாப்பாடு ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட். அதனால 10வது மாடியில் உட்காந்து சாப்பிடுவீங்களா? எல்லாரும் அதையே சொல்லும்போது இன்னும் அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இல்லைல்ல. ஆமா, அது நம்ம ஒருத்தருக்கு வேற லெவல்ன்றது வேற லெவல்ல இருக்குது. எனக்கு வேற லெவல்ன்றது ஸ்கை டைவிங், இவருக்கு வேற லெவல் பஞ்சி ஜம்பிங்கா இருக்கலாம், ராக்கெட்ல போகலாம். ஒருத்தருக்கு வேற லெவல் இருக்கும். இந்த மாதிரி கிரிஞ்சு காமெடியா. அதுதான் நான் என்னுடைய தமிழ் வாத்தியார்கிட்ட சொன்ன இதுதான் டைலாக் தான் வருது. என்ன சொல்றது, வீட்டுல இருந்து எப்படிடா வருவேன்னா, நான் ஒழுங்கா பதில் சொல்லியிருக்கணும். நடந்து வருவேன், இல்லை சைக்கிளில் வருவேன், அவங்கவுங்க வசதியை பொறுத்து சார் அப்படின்னு அவர் உண்டு. அதை பிடிச்சி என்ன ஸ்கூல்ல இருந்து வெளியில வர வரைக்கும் உள்ள. கண்டிப்பாங்க. ஒன்று வந்து கிரியேட்டர் எண்டு, ஒன்று வந்து கன்சியூமர் எண்டு. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இவங்க ஆக்சுவலாக ரிவ்யூஸ் வைக்கிறாங்க. நீங்கள் குறுக்கால வந்து பண்ணுறீங்கன்றதான் பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், அதுவும் இன்னொரு எண்டு தான். அதுவும் ஒரு கன்சியூமர் எண்டு தான். ஓகேங்களா? அது வந்து ஒரு தனியான ஒரு துறை கிடையாது. நாங்களாம் என்னமோ சிபிஐ மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு எல்லாம் பிளான் பண்ணி கழுவி ஊற்றுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தனித்துறை. அவங்களும் இன்னும் ஒரு கன்சியூமர் தான். ஆமாம். எப்படி இது வந்து இன்னும் முன்னாட்களில் நேச்சுரலாக நடந்ததோ இப்போ இது யூடியூப் மூலமாக நடக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டெவலப்மெண்ட் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ நாங்கள் வந்து இன்னும் ஒரு சின்ன குடுத்தனத்தில் இருந்தோம். நீங்கள் இந்த சேதப்பட்ட வீடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குடுத்தனமாக இருந்தோம். நான் ஒரு படம் போயிட்டு வந்தேன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அந்த படம் எப்படி இருந்துச்சு. அப்போ என்ன நீங்கள் ரிவ்யூவரை கருதுவீங்க, என்னை சொல்லக்கூடாது சொல்லிடுவீங்களா? அந்த 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 வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 25-30 பேர். நான் என் ஃப்ரெண்டோட படம் போயிட்டு வந்திருப்பேன். வந்துட்டு நான் சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், அங்கிள் இந்த மாதிரி அந்த படம் பார்த்தோம், அது பார்த்தீங்களா? அப்போல்லாம் பேப்பரில் தான் வரும், பேப்பரில் இந்த படம் பாருங்க, இது நல்லா இருக்கு, ஐயா இந்த படம் சம மக்கா போகாதீங்க அப்போ நான் அப்படியே சொல்லியிருக்கேன். அதனால உங்கள் பிஸ்னஸ் தடைப்பட்டு போதா? நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் இது. அப்போ என்கிட்ட மீடியம் இல்லை, நீங்கள் மீடியம் இருக்குது, நான் அதை பேசுகிறேன், அவ்வளோதான். அதனால அதில் இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து வியூஸ் மூலமாக சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக சென்சேஷனலாக எதாவது பேசி உங்களுக்கு வியூஸ் வருது, அதனால உங்கள் சம்பாத்தியத்துக்காக இன்னொருத்தர் ப்ராடக்டை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் ப்ராடக்ட்லாம் இல்லைங்க. எப்போ அது வச்சுட்டு அப்புறமா அது எப்படி இன்னொரு ப்ராடக்டா நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. அப்புறமா நாங்கள் ஃப்ரீயாக படம் பார்க்குறோம். அப்புறமா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய கேஷுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் எடுக்க தயாரா? இப்போ ஒரு படம் ஓடல அப்படின்னா நீங்கள் அந்த கேஷ் ரிட்டர்ன் பண்ண தயாரா? பார்த்தாச்சு கொடுத்தாச்சு அவ்வளோதான். ப்ராடக்ட் ஒன்ஸ் சோல்டு இஸ் சோல்டு, அவ்வளோதான். அந்த சோல்டு ப்ராடக்ட்டுக்கு
நம்ம அது நாங்க ஆக்சுவலா ப்ராடக்ட்னு சொல்றதே தப்பு, அது எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இவர் கோபியே பதில் சொன்னாரு, அது புதுவுல வந்துட்டாலே அது ப்ராடக்ட் தான், எங்க பிசினஸ் ஆகுதோ அது ப்ராடக்ட் தான். அதுதான் இப்போ அந்த யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். நீங்க மிக்சி வாங்குறீங்களோ கிரைண்டர் வாங்குறீங்களோ, நான் வாங்கிட்டு கீழ் வீட்டுக்காரனுக்கு சொல்லுவேன் இந்த மிக்சி நல்லா இருக்கு சார். ப்ராடக்ட் ரிவ்யூ எத்தனை பேருங்க பண்றாங்க யோசிச்சு பாருங்க. அமேசான் அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் வச்சு எவ்வளவு பேர் எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க வித்துருவீங்களா? இது வந்து இயற்கையா நடக்கிற, ஆல்ரெடி இன்னும் லிவிங்லயே இது இருக்கு. அந்த காலத்துல இருந்து ஒருத்தன் வேட்டைக்கு போயிட்டு வந்தான்னா அவன் சொல்லுவான் அங்க என்னெல்லாம் ஆபத்து இருக்கு, அங்க போவாத. ஆக்சுவலி நாங்கள் கடைசி வீடியோவில் பேசி இருந்த போது புக் ஆஃப் ஃபிஷ்லேயே ஒருத்தர் வந்து பேசும்போது அங்கே போனேன் இங்கே போனேன் இப்படி வந்தேன், அது நான் காமெடி நினச்சேன். ஆனால் அவர் புக்கே எழுதியிருக்காரு. ஆமாம், இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் தாங்க. உங்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களை இன்னும் லிஃப்ட் பண்ணி தான் கொடுக்கும். நிறைய படங்கள் வந்து பிக்கப் ஆன படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதனால ரிவ்யூ வந்து எப்பயுமே படத்தை வந்து தூக்க தான் செய்யும், இது பண்ண அமுக்கெல்லாம் செய்யாது. இல்லை, தூக்கிறது அமுக்கிறத விட நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு ஹானஸ்டாக இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வைக்கிறது இல்லை, எந்த கெடுதலும் கிடையாது. அது வந்து ஒரு தனி மனிதனோட உரிமை, அவ்வளோதான். இங்கே வந்து எல்லாருக்குமே உரிமைகள் இருக்குது, எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை சொல்லக்கூடாது. நீங்கள் ரிவ்யூ சொல்கிற ஸ்டைலை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த பிஆர்ஓ பண்ணுறது, ஒருத்தரை மட்டுமே ப்ரைஸ் பண்ணி பேசுறது, ஒரு விஷயத்த மட்டுமே இது பண்ணி சொல்றது, அதை மாற்றிக்கலாம். ஹானஸ்டாக படத்தை பற்றி மட்டும் பேசுகிற மாதிரி கூட சில விஷயங்கள் சொல்லலாம். அதுவும் படம் சார்ந்த விஷயங்களா, இன்னும் ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சொல்கிறீங்களா சொல்லுங்கள், இன்னொரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுங்கள், இல்லை ஒரு காமெடி பண்ணுறீங்களா அப்படி பண்ணலாமே தவிர சொல்லவே கூடாதுன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம், அப்புறம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ போடுவாங்க. இந்த வீடியோவே அதுதானே, ரிவ்யூக்கே ரிவ்யூ போட்டேன். இதை எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல. இந்த நியானா பத்தி யாரும் பேசி போட்டாங்க, இன்னும் போடல நினைக்கிறேன். வருவோம்னு நினைக்கிறேன், வரட்டும் கவனிச்சுக்கிறேன். இல்லை நானும் பார்க்கணும்ல என்ன சொல்றாங்க, பல பேர் கருத்து கேட்டதானங்க. ஆமாம் ஆமாம், நாலேஜே அப்படிதானங்க ஷேர் ஆகுது. கண்டிப்பா அதே பண்ணக்கூடாதுன்றீங்கன்னா சொல்லுங்க, கடைசி கருத்து பாலாஜியோட கருத்து என்ன? கடைசி கருத்து என்ன? டீசெண்டா பேசுங்க. எங்களையே இப்படி பேச வச்சிட்டீங்க, கடைசியில எங்களையும் இப்படி பேச வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. என்ன பரமா பாலாஜி கன்னத்துல கை வச்சுட்டாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு மனுஷன் ஒரு உத்வேகத்துல வாங்க சினிமா பத்தி பேசலாம் அப்படின்னா அவரே இப்படி ஒரு எபிசோட் பண்ண வச்சிட்டீங்க. வெரி பேட். சொல்லுங்க லாஸ்ட் பாயிண்ட். உங்க ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் சொல்மொழியில கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு மைக்கோ வீடியோவோ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தரமட்டமாக கழுவி ஊற்றணுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஃப்ரீ வில்ல அவருக்கு எல்லாம் சொல்லலாம், பட் வந்து ஃப்ரம் த ஹார்ட் நான் சொல்லணும்னா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. தலைவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு, கவனிச்சுக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு பீப் சவுண்டாவது போட்டு அவங்க முடிவு. நான் தான் சொல்லிட்டேங்க, இது ஃப்ரீ வில் தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு மனசுல தோன்றது நீங்க சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஒருத்தரை வந்து இந்த மாதிரி மொழி பயன்படுத்தக்கூடாது சொல்றதே எனக்கு அடக்குமுறையாக தான் தெரியுது. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு நேச்சுரலாக எப்படி பேசுறது அப்படி பேசுறேன். அது மாதிரி எல்லாரையும் நேச்சுரலா பேச விடுங்கன்னு தான் நான் சொல்றேன். நேச்சுரலா பேசுங்க, நான் நேச்சுரலா பேசுறது தப்புன்னு சொல்றேன். அது நேச்சுரலா எப்படி வந்தா என்ன பண்றது? ஒரு ஃப்ளோல கெட்ட வார்த்தையும் தான் வரும். நீங்க கேமரா முன்னாடி வந்துட்டீங்க, பொது வழியில பேசுறீங்க, அதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு பேசிக் இது இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டு நம்ம ஆள் மாதிரி பேசணும்னா வந்திருக்கேன், அப்படியே வரான் அப்படி போறான், இந்த வண்டியை எடுத்துட்டு போய் அங்க இடிச்சிட்டானா, இதை நாங்க நம்பணுமா? இதெல்லாம் எப்படிங்க ஒத்துக்கிறது? இல்லைங்க, பொது வெளியில பேசுறதுனாலும் கண்ட்ரோல் உங்க கையில இருக்குன்ற. நான் க்ளோஸ் பட்டன் உங்க கையில தானே இருக்கு, என்கிட்ட தாங்க இருக்கு. ஒரு விரல் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்படி தள்ளிட்டு போட்டீங்கன்னா விடிஞ்சுது. ஆனா பேசக்கூடாதுன்னு நான் பர்சனலா அப்படிதாங்க. இல்லைங்க, நான் இந்த விஷயத்துல வந்து நான் கவர்மெண்ட் வந்து ஒரு விதத்துல ஆதரிக்கணும். இதுக்கு வந்து சென்சார்ஷிப் மாதிரி விஷயங்கள் வந்தாதான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். மாட்டேன்.
இது வந்து நக்கல் டாக்கிஸ்லயே வந்து இது வந்து பிரளயம் அப்புறம் இது எப்படிங்க சென்சார் போட முடியும்? சென்சார்னு இல்லைங்க, இப்போ ஓவரா கழுவி ஊத்துறத நீங்க எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க? ஏங்க அது சீங்க ஒருத்தரோட தனி மனித எக்ஸ்பிரஷன் அது. ஓகேங்களா? ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கழுவி ஊத்துறத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு நீங்க போங்க. சில பேருக்கு அது பிடிக்குது இல்ல, ஒருத்தருக்கு பிடிக்கிறத நம்ம தடுக்க கூடாது. நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். அது வந்து அவனுக்கு உரிமை, அவனுக்கு வந்து ரசிக்கிற உரிமை இருக்கு, இவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு அங்க நிக்கிற உரிமையை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க போயிடலாம். அந்த உரிமை உங்க கையில இருக்கு, போலாங்கிற உரிமை உங்க கையில இருக்கு. எனக்கு என்ன ஆதங்கம்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நம்ம விஎஃப்எக்ஸ் பத்தியோ அதை பத்தி பேசும்போது வெளிநாட்டுல வந்து ஒரு பைப்லைன் இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ப்ராப்பர் பைப்லைன் இருக்கிறதுனால தான் பல விஷயங்கள் வந்து அங்க போகுது. நம்ம இங்க இப்போ அயர்லாந்து படத்துக்கு வந்து அவர் அவார்டு வாங்கும்போது அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் இங்கேயே இருக்கோம், எங்களுக்கே ப்ராஜெக்ட் தரலாம் அப்படின்னும் போது அந்த மைண்ட் செட்லேருந்து அந்த சூப்பர்வைசர்லேருந்து சொல்லும்போது இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது தான் நம்ம ஆளுங்களையும் வந்து ஒன்று டெவலப் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதாங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள். கருத்து கேட்குறதுல என்ன சென்சார் பண்ண போகிறீங்க? நாங்கள் வந்து கருத்து தானே நாங்கள் சொல்கிறோம், கருத்து தானே நம்ம சொல்கிறோம். சரி, படம் பார்த்தேன், நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து கேட்குறீங்க, நீங்கள் பாலாஜியாக இருந்து சொல்லுங்கள். பாலாஜிக்கு வந்து கெட்ட வார்த்தை வரலன்னா அது உங்கள் ஸ்டைல், இன்னொருத்தனுக்கு வருதுன்னா அது அவன் ஸ்டைல், அதை நம்ம மாற்றி சொல்கிறோம். இது வந்து கருத்து. இல்லைங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்கல்ல, பொதுப்படையாக போடுறீங்க, அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். இல்லை நான் வந்து ஒரு சபையில் உட்காரும் போது ஒரு வார்த்தைகள் முக்கியம் அப்படின்னு என்னுடைய இது அப்படிதான். பட் வந்து நீங்கள் பொதுப்படையாக போடும்போது இப்போ ஆன் கிரவுண்ட் ஆஃப் இப்போ என்ன ஏஜ்லேயும் பார்க்குறாங்க, நீங்கள் அபோவ் 18 தான் பார்க்குறாங்கன்றதெல்லாம் தெரியல, எந்த ஏஜ்லேயும் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்ற போது அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீடியோ எந்த ஏஜ்ல ஒன்றா இருக்கட்டும், எந்த ஏஜ்ல ஒன்றா இருக்கட்டும், பட் அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை விட அவன் தான் அதிகமாக தெரியாதுன்னு இல்லைங்க, நம்ம இல்லை. இதனால என்ன பிரயோஜனங்கிறதா எனக்கு புரியல. என்ன அப்படி நாகரிகத்தை காப்பாற்றி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒருத்தனை வந்து இந்த மாதிரி நீ வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு புரியல. என்ன அதில் பெனிஃபிட் என்ன? நீங்க அவனோட தனிப்பட்ட வாயை தான் அடைக்கிறீங்க. நீ பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசாத பொதுவெளியிலன்னு தான் சொல்றீங்களே. ஒரு அப்படி பேசுறதுல அதாங்க நாகரிகத்தை வச்சு என்னத்த பண்றது? என்ன இருக்கு அதுல? எனக்கு அதான் புரியல. இது பேசினா அப்படியே பேசிட்டே போறோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசியில இதுவே ஒரு நீயா நானா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது. அதுல வந்து அவர் வந்து வேறுபடலாம். ஏன்னா வேறுபடுறேன். அவர் வந்து தனித்துவமா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போதைக்கு கொஞ்சம் மியூசிக்ல ஆழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை வந்து அவர் வேறு தளங்கள்ல நீங்க அதுக்கான விஷயங்களை பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த தளமா இருந்தாலும் தனி மனிதனை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அவன் எப்படி வேணா பேச. சரிங்க, நீங்க என்ன வேணா பீப் போட்டுக்கோங்க. அந்த பீப்பை வந்து நாங்க பிளாக் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். நீங்க அதை வந்து பார்க்க கூடாதுங்கிறத உங்களை பார்க்கணும்னு யாரும் வற்புறுத்தல. அதுதான் அதுல இருக்கிற ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதுதான் உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கு. நீங்க பார்க்க ஆடியன்ஸா நீங்க தாங்க முடிவு எடுக்கணும், யாரை வரவேற்கணும், யாரை வரவேற்க கூடாது அப்படின்றது. ஆமா, அவங்க நக்கல் டாக்கிஸை பத்தி முடிவு எடுத்துட்டு போறாங்க. இவனுங்களே இருக்கிற சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறான்டா. இவனுக்கு 2 பேரும் தொல்லை தாங்க முடியலடா. எம்மாடி ஏதோ பேசுறானுங்க, ஆஃப் டாபிக்ல போறானுங்க. அது மாதிரி எனிவே, ஆனா எனக்கு இதாங்க பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, நம்ம நேச்சுரலா இருக்கிறதுனால தான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். நீங்க நேச்சுரலா இருங்க, நம்ம நேச்சுரலா பேசலாம், எதை ஒன்னா நேச்சுரலா எடுத்து பண்ணலாம். ஆனா நம்ம கேமரா, ஒரு மைக் இருக்கு, இதை நம்ம கொடுக்கறது உலக தமிழர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம தரோம். கேளுங்கப்பா, உலக தமிழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அந்த உலக தமிழர்களுக்கு பேசும்போது சரி, எல்லாருக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் வியூஸ் இருக்கும், அதெல்லாம் பற்றி நம்ம அதை வச்சு நம்ம பேச முடியாது. பட் நம்மளுடைய செல்ஃபை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன் செல்ஃபி தாங்க. அதான் ஃபைனல் முடிவு அதான். ஓகே, நைஸ். நக்கல் டாக்கிஸ் இன்னும் நீயா நானா போட்டி. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.